இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் சொல்லுங்கம்மா. என்னாச்சு? அவருக்கு இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. உடம்புல அடிபட்டு எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. மனசுல தான் அவருக்கு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கேட்டு அதை சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா மயக்கம் தெளிஞ்சதும் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. பாத்துக்கோங்க. பிரச்சனை எனக்கு சரியாகாது போல இருக்கு. நம்ம இங்க இருந்து நேரத்தை வீணடிக்காம பணத்துக்கு வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். வா போலாம். கரிகாலா, முடியாது. முடியாதா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படி 5 லட்சம் ரூபாய் உன்னால ரெடி பண்ண முடியும்? இப்ப நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இதுதான். ஆனா என்னால விளையாட முடியலையே நந்தினி. நீ விளையாடணும், விளையாடிதான் ஆகணும். புரிஞ்சுக்கோ நந்தினி, நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால பழைய ஞாபகத்துல இருந்து மீண்டு வரவே முடியல. இப்போ உன்னால வெளியே வர முடியாட்டி அப்போ எப்பவுமே வர முடியாது. முதல்ல உன் மனசுல அந்த பையன் செத்ததுக்கு நீ காரணம்னு நினைக்கிறல, அது விட்டுரு. அந்த பையன் செத்ததுக்கு நீ காரணமே இல்ல. அது விளையாட்டுல நடந்த ஒரு விபத்து. அதுக்கு எப்படி நீ காரணமாக முடியும்? அதனால நீ அதை மறந்துட்டு இப்ப நீ விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணு. இங்க பாரு, நீ சாதாரணமா சொல்லிட்ட. ஆனா அதை மறந்துட்டு என்னால விளையாட முடியாது. நான் தோத்துட்டேன் நந்தினி. இங்க இப்ப இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. முதல்ல வா, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். நான் வர மாட்டேன். நீ இந்த போட்டியில விளையாடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து வருவேன். என்னால முடியாதுன்னு சொல்றேன். நீ அதை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப விளையாட்டை பத்தி பேசிட்டு இருக்க. கையிலுக்காக நான் எப்படியாவது விளையாடி ஜெயிக்கணும் தான் இங்க வந்தேன். ஆனா என்னால கிரவுண்ட்ல நிக்க கூட முடியலையே. அப்புறம் நான் எப்படி ஜெயிக்க முடியும்? நான் விளையாடினாலும் தோத்துதான் போவேன். இங்க தேவையில்லாம நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ண வேற ஏதாவது வழி தேடலாம். வா. நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேல. நீ வராட்டி நான் இங்கிருந்து போறேன். என்னால இங்க இருக்க முடியல. மீண்டும் போட்டி ஆரம்பமாகிறது. டேய், நீ போட. நீங்க வாங்க. கபடி 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 ஏய், நல்லா உள்ள வாங்கடா. கபடி 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 அந்தியூர் 1 பாயிண்ட். அந்தியூர் போங்க. டேய், மனுக்கு ஜெயிச்சிருவாங்கல்ல? கண்டிப்பா. வாரியர் நீங்க வாங்க. இப்படி ஒரு மோசமான தோல்வியை சந்திக்க வாயா? அவ்வளவு தூரம் சண்டை போட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணி விளையாட வந்தீங்க. ஒரு பாயிண்ட் கூட நீங்க எடுக்கலையா? உங்களால இப்ப உங்க ஊருக்கு தான் அவமானம். கரிகாலம் மட்டும் இருந்திருந்தா ஆட்டமே வேற மாதிரி இருந்திருக்கும். அவனுக்கு தான் உடம்பு சரியில்லாம போச்சேடா. இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. இவ்வளவு கேவலமா தோத்துட்டு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு ஊருக்கு போக போறோமோ. டேய், அங்க போறா கரிகாலன். கபடி 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 கபடி
சிங்கம் களை இறங்கி விட்டது என்பது போல பாதி விளையாட்டில் உள்ளே வந்தாலும் ஒத்தை ஆளாக எதிர் அணியினரை தும்சம் செய்து கரிகாலன் அணி முதல் போட்டியிலேயே மாபெரும் வெற்றி பெற்று செமி பைனலுக்கு தேர்வாகி உள்ளது. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே சரியாயிடும். ஊர் ஆளுங்களையும் நம்மளையும் ஏமாத்திட்டு போன அந்த சிட் ஃபண்ட் ஆளுங்களை சீக்கிரம் புடிச்சிட்டா போதும். அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தெல்லாம் வாங்கி ஊர் ஆளுங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாலே நம்ம பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். இந்த உலகத்துல அவனுங்க எங்க இருந்தாலும் அவனுங்களை விட போறதில்ல. ஆமா, கையலோட சடங்கு மட்டும் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறமா அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சு அவனுங்க மூலமா நம்ம குடும்பத்துக்கு யாரு கெடுதல் நினைக்கிறாங்கன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அருளும் கரிகாலனும் பேசினதை பார்த்தா நம்ம 2 பேரையும் கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க போல. நம்ம மாட்டுக்குவோமோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் அவங்க வீட்டு ஆளுங்க முன்னாடி ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிருக்கானுங்க. அதுக்கு போய் நீ எதுக்கு இவ்ளோ பயந்துட்டு இருக்க? அதெல்லாம் அவங்களால நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்மள தேட போறதா சொல்லிருக்கானுங்க. அதுக்குள்ள ஊர் ஆளுங்க கிட்ட இருந்து அடிச்ச பணத்தை லீகலா மாத்தி நான் தெளிவா செட்டில் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, எனக்கு ஒரு டவுட் கேட்கட்டுமா? கேளு. நீங்க ஒரு சாதாரண பூக்காரி தானே, உங்களால எப்படி சிட் ஃபண்ட் ஆளுங்களை ஜெயில இருந்து வெளியெடுக்க முடிஞ்சது? பீகார்ல இருந்து துப்பாக்கி வாங்க முடியுது. இப்போ கள்ள பணத்தை நல்ல பணமா மாத்த போறேன்னு வேற சொல்றீங்க. இது போக ஏகப்பட்ட ரவுடிங்க கூட பழக்க வழக்கம்லாம் இருக்கு. நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு? நான் பூக்காரியானது என் அப்பா வீட்டுக்குள்ள நுழையறதுக்காக நான் போட்ட வேஷம். என் கதையே வேற. போக போக நான் யாருன்னு உனக்கே புரியும். இப்ப அந்த விஷயம் உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால நீ என்ன பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நீ என்ன செய்யணுமோ அதுல கவனத்தை செலுத்து. உன்கிட்ட அந்த கல்யாணி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல?